Hi guys, welcome to another vlog. Actually இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா how to change disc oil அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்குவேன், பிரேக்கிங் சிஸ்டம். ஒரு பைக் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் கரெக்டாக பிரேக் போட்டு நிற்கல அப்படின்னா டமால் தான். ஸோ நம்ம வந்து அந்த பைக்கு வந்து கரெக்டாக பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து டிஸ்க் ஆயிலை வந்து எப்படி கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஸ்கை வந்து மெயின்டைன் பண்ணலாம், சிஸ்டமை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மெத்தட் எப்படின்னா வந்து அன்லாக் ஜாக் இதே மாதிரி போட்டிருந்தாரு. சரி நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்கள் வண்டியை வந்து கரெக்டாக பிரேக் பிடிக்கும்போது உங்கள் கண்ட்ரோலை விட்டு நழுவி போகுது, இங்கே பிரேக் போட்டு அங்கே போய் நிற்கிது, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ நான் பண்ண போகிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக கிளியர் ஆயிரும். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேண்டும் என்றால் ஒரு திருப்பி வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பேனர் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் டிஸ்க் ஆயிலை வந்து கரெக்டாக அதுலேருந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன், அதேமாதிரி டிஸ்க் ஆயில் வேணும். கீழே வந்து இந்த டிஸ்க் ட்ரம்மில் வந்து நட்டை வந்து லூஸ் பண்ணி பழைய டிஸ்க் ஆயிலை வந்து ஹோஸ் மூலிமா வந்து நம்ம வெளியேற்ற போகிறோம். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இதோ இந்த ஸ்க்ரூ வந்து பத்திரமா வச்சுங்க. இது தொலைஞ்சா மறுபடியும் நீங்கள் வந்து ஷோரூமில் போய் வாங்கணும். அதுவும் இல்லாத நேற்று நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் நேற்றே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நல்லா பிடிச்சி டைட்டாக இது பண்ண மரம் மழுங்கிடுச்சு. ஸோ வந்து புல்லரை வச்சு தான் இது லூஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இப்படி லைட்டாக லூஸ் பண்ண உடனே அது வந்துடுச்சு. மேலே இருக்கிற கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். R15 பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரம்முக்கு மேலே டிஸ்க் ட்ரம் மேலே ஒரு கவர் இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி இங்கே பாருங்கள், டிஸ்க் ஆயில் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே ஒரு கோல்டன், அதாவது ரொம்பவுமே கருப்பு கலராக இல்லாமல் கருப்பு கலராக மாறப்போகுது. ஸோ அதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி உங்கள் வண்டியில் இருக்குதான்னு பாருங்கள், அதனால கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னா, கீழே வந்து இதோ அந்த இடத்துல அந்த கேப்பை கழட்டி விட்டு இப்போ வந்து அந்த பைப்பை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த கேப்பு. இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. Now we are going to insert this pipeline into this outer. வண்டி பெயிண்டிங் மேலே படுது அப்படின்னா கூடி சீக்கிரமே பெயிண்டிங் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஸ்க் ஆயில் அவ்வளோ வந்து அதுக்கு வந்து அரிக்கிற தன்மை இருக்குது. சீக்கிரம் அரிக்காது, கொஞ்ச நாளில் கூடி சீக்கிரம் டைம் எடுத்து அரிச்சு போடு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இது மாதிரி படாமல் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் லூஸ் பண்ண போகிறேன். கீழே உங்களுக்கு இறங்குறது அப்படியே தெரியும். இந்த டியூப்பில் வந்து ஆயில் வந்திருக்கிறது தெரியும். ஏன் அது கீழே வரல அப்படின்னா, நான் வந்து இங்கே மேலே வந்து இதை வந்து கேப் கவரை வந்து போடாமல் இருக்கிறேன். ஸோ கேப் கவரை போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அது கீழே வந்து இறங்கு. நான் இப்போ வந்து கேப் கவரை போட போகிறேன். காய்ஸ் அதில் பாருங்கள், டிஸ்க் ஆயில் வந்து கீழே வந்துட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த ஓஸ் எக்ஸஸ் ஆகிறதுனால அது வந்து சுருண்டு போய் அங்கே மேலே நின்றுக்கிறதுனால கரெக்டாக வந்து ஆயில் கீழே இறங்க மாட்டேங்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் கீழே ஊற்றுற மாதிரி வந்து ஓஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஓஸை வந்து நான் கரெக்டாக கட் பண்ண போகிறேன். கைஸ் பாருங்கள், நான் வந்து ஓஸை வந்து கட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தேவையானதாக இருந்தால் போதும். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் பம்ப் பண்ணி உள்ளே இருக்கிற ஆயிலை வந்து நான் வெளியே எடுக்க போகிறேன். மேலே காட்டுறேன் கப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக வந்து காலி ஆயிடுச்சு. ஒரு சில இது இருக்குது கொஞ்சோண்டு, அதை தான் வந்து அந்த இன்ஜெக்ஷனை வச்சு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அது. ஸோ அது நம்ம இப்போ வந்து அந்த மிச்சம் இருக்கிற பழைய டிஸ்க் ஆயிலை வந்து இந்த இன்ஜெக்ஷனை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம்.
இதோ இவ்வளோ வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஒன் செகண்ட் நம்ம வந்து டிஸ்கையில் வந்து இதேமாரி உறிஞ்சி எடுத்துடலாம். இவ்வளோதான் வந்திருக்கு. நான் வாங்கிக்கிற ஆயில் என்னென்னா டிவிஎஸ் கிரில்லிங் .3 இது இந்த டிஸ்க் ஆயில். இது பயங்கரமாக இருக்கும். இது பிரேக்குக்கு. இது இல்லைன்னா மோட்டோவில் ஊற்றலாம். இல்லைன்னா யமகா கம்பெனிலேயே உங்களுக்கு சின்ன பேக்கெட்டில் இருக்கும், ஷாம்பு பேக்கெட்டு மாதிரி. அது இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஊற்றிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். ஒரு டிஸ்க்கு ஒரு கப்புக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது இஷ்டமோ அது வாங்கி போட்டுங்க. இந்த லோயர்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு பாருங்க, அது வரைக்கும் ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. கைஸ் இப்போ வந்து நம்ம டிஸ்காயில் ஊற்றியாச்சு. இதோ இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இந்த அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும். ஸோ இப்போ வந்து மேலே நம்ம வந்து மறுபடியும் வந்து கேப்பை போட்டுட்டு இந்த பைப் லைனில் இருக்கிற பபுள்ஸ் அதே மாதிரி இருக்கிற ஏர் எல்லாத்தையும் வந்து இதில் மறுபடியும் ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டு இது வரைக்கும் வர வச்ச ஆயில மறுபடியும் வந்து ஒரு டைம் நட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதேமாரி கீழே அங்கே மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இந்த போல்ட்டை வந்து லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புது ஆயில் வந்து வெளியேறு. புது ஆயில் வெளியேறுது அப்படின்னா வந்து பழைய ஆயில் கொஞ்சோண்டு உள்ளே இருக்கும், இல்லாமல் இல்லை. பழைய ஆயில் தள்ளிக்கிட்டே கீழே வந்து புது ஆயில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் மேலே வந்து அந்த லப்பர் கேப் போட்டாச்சு. இப்போ வந்து மேலே வந்து ஷீல்டு கேப் போட்டு லைட்டாக டைட் பண்ணிடணும். ஏன்னா மேலே வந்து ஏர் பிடிக்காமல் இருக்கு. கீழே இந்த போல்ட் வந்து இப்போ டைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு டைட்டில் தான் இருக்கு. ஓகே, மறுபடியும் மேலே வாங்க. இப்போ மறுபடியும் மேலே வந்துட்டு இந்த லிவரை நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். பிடிக்காது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக போயிட்டு வருது. நீங்கள் இப்படி பண்ண தான் கீழே இறங்கு. நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பைப்பில் வந்து கீழே இறங்குறதுக்கு டைம் ஆகுது. அதனால் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கீழே இறங்கு. பழைய ஆயில் கீழே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. புது ஆயில் வந்து இப்போ லைட்டாக வெளியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ புது ஆயில் வெளியே வந்தால் என்ன ரீசன்? பழைய ஆயில் வந்து உள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மேலே வந்து லைட்டாக இந்த லப்பர் கேப்பை வந்துட்டு மேலே போட்டுக்கிட்டு இதை வந்து நான் ரொம்ப நேரம் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ரெஸ் பண்ண கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இறங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைம் லூஸ் பண்ணி பழைய ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே செக் பண்ணணும். கீழே வந்து பழைய ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா டைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து இந்த பிட்வீன் வந்து லென்த்தில் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் பழைய டைமில், அதாவது முன்ன நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணணும். அப்போ தான் வந்து அது டைட் ஆகுது. ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்ததுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதை இன்னொரு டைம் வந்து ஃபில் பண்ணிடணும். ஓகே கைஸ், இப்போ கீழே வந்து இந்த பைப் லைனை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஆயில் வந்து கீழே இறங்கிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த கேப்பை வந்து அதிலே போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பிரேக் பிடிக்குதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள். ரிவைஸ் எடுத்துட்டேன், முன்னாடி போகிறேன். பாருங்கள், ரிவைஸ் எடுத்துட்டேன், முன்னாடி போகிறேன். அதேமாரி ரிவைஸ் எடுத்துட்டேன், முன்னாடி போகிறேன். நல்லா பிடிக்குது. அதேமாரி இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம். ஸோ உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி
நீங்கள் வந்து அந்த லிவரை வந்து நல்லா புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா டைட் ஆயிரும். ஸோ கைஸ் இப்படி தான் நம்ம வந்து டிஸ்க் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணோம்.